பாருங்கள், பில்டிங் கட்டுறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனும் பிறந்தாக ஒரு முறை தான் ஒரு வீடு கட்டுவாங்க. அதுபோல் நம்ம இந்த வீடு கட்டுறது என்பது மிகவும் ஒரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு வீடு கட்டினாக்கா எப்படி க்யூரிங் பண்ணுறது தாங்க முக்கியமான வேலை. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி சிமெண்ட் வாங்கி கம்பி வாங்கி கடகால் ஆழமாக நோண்டி போடுவது பெரியதல்ல. நாம் தண்ணி பிடிக்கிற நல்லா க்யூரிங்கு 15 நாளைக்கு பேஸ் போட்டோமா, 15 நாளைக்கு நல்லா தண்ணி செவுத்தில் பாசை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி பிடிக்கணுங்க. எந்த பில்டிங் காட்டினாலும் சரிங்க, 100 வருஷம் 200 வருஷம் இருக்கிற ஒரு மனிதன் அந்த நாளில் காட்டினா மண்ணில் காட்டின செவுறு கூட 100 ஆண்டுகள் அப்படியே இருந்தது. ஏன்னா இப்போ கட்டுற சிமெண்ட்லாம் நம்ம உடனே செட் ஆகுது. உடனே செட் ஆகின உடனே காய்ச்சலில் முறிஞ்சி போயிடும். ஆகையால் நாம் என்ன பண்ணணும்னா, தண்ணி பிடிக்கிறப்போ கல்லாம் நல்லா ஊற வச்சு கட்டணும். அடுத்ததாக பீம் போட்டு பீமுக்கெலாம் நல்லா க்யூரிங் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிக்கணுங்க. செவுத்து மேலே இருந்து அடி வரைக்கும் நல்லா இறங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சிங்கன்னா மிக சிறப்பான முறையில் ஒரு மனிதர்களுக்கும் தேவைப்படுகிறது. முக்கியமானது பில்டிங் தான், வீடு தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அதில் எந்த கிராக்கும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாத நல்லா இருக்கணும்னா பில்டிங்கை நாம் தான் நம்ம வீட்டை தேர்ந்தெடுத்து நல்லா க்யூரிங் பண்ணிக்கணுங்க. இந்த க்யூரிங் பண்ணுறதுல தான் பில்டிங் ஸ்ட்ராங்கே இருக்குதுங்க. 5 பாண்டு போடுறதுக்கு 10 பாண்டு போட்டு காட்டினாலும் சரி, நீங்கள் 10 பாண்டு போடுறதுக்கு 5 பாண்டு போட்டு சிமெண்ட்டு ஸ்ட்ராங்காக காட்டினாலும் சரி, ஆக மொத்தத்தில் க்யூரிங் தான் நமக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.